உலகத்திலே முதல் முறையாக இந்தியா பிரதமர் 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே பிஜேபிக்கு 100 ஓட்டு போடுறாரு. இப்படி அவரே பிஜேபி ஓட்டு போட்டு மறுபடியும் ஓட்டு போடுற கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு. மறுபடியும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாரு. இப்படி 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடும்போது அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே நேரடி ஒளிபரப்பில் 70 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கும்போது மோடியை பார்த்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்துட்டு நீங்கள் தான் பிஜேபிக்கு 100 ஓட்டு போட்டீங்க. உங்கள் 100 ஓட்டில் 70 ஓட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி போச்சு? நீங்கள் ஒரு ஆள் தானே இந்த மிஷினில் ஓட்டு போட்டீங்க. நீங்கள் ஒரு ஆள் ஓட்டு போடுறத உலகம் பூரா வாக்காளர்கள்லேருந்து உலக நாடு விஞ்ஞானிகள்லேருந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறீங்க. நீங்களே தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க. அனைத்து நீதிபதிகளும் அனைத்து வழக்கறிஞர்களும் நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விஞ்ஞானிலேருந்து. இப்போ நீங்கள் ஒரே பட்டனு பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்தீங்க. கண்ட்ரோல் பட்டனை நீங்களே ஆன் செய்யும்போது ஜெயபாண்டிக்கு எப்படி 100 ஓட்டு போயிடுச்சு? ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றான்? இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நீதிமன்றத்தில் கேட்கலாம். நேரடி ஒளிபரப்பு முடிஞ்ச உடனே மிஸ்டர் மோடி, நீங்கள் தான் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்தீர்கள். நீங்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்க. வேறு யாரும் இந்த மிஷினில் ஓட்டு போடலை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற்றதுக்கான காரணத்தை பிஜேபி மோடி அவர்கள் விளக்க வேண்டும். நீங்கள் போட்ட ஓட்டை ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றான்? ஜெயபாண்டி சுவிட்சியை அந்த சின்னத்துக்கு ஆன் பண்ணவில்லை. பிஜேபிக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. நீங்களே தான் கண்ட்ரோல் பட்டனையே ஆன் செய்தீங்க. இந்த 70 ஓட்டு எப்படி போனது என்று இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளை கேட்கலாம். எப்படியா போச்சுண்டு. ஏன்னா விஞ்ஞானின்றாங்கள, அதுக்கு பிறகு அரசியல்வாதியை கேட்கலாம். இந்த ஓட்டு எப்படி போச்சு என்பதை இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு எப்படியெல்லாம் செய்ய முடியுமன்றது நேரடி ஒளிபரப்பில் நிரூபித்து காமிக்க தயாராக இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்றதுக்காக மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஜெய 1 நீதிமன்றத்தில் இந்த மோடி 100 ஓட்டு போடட்டுங்க, அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த மிஷினில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன், இந்த குற்றம் வெளிப்படணுன்றதுக்காக மதுரை கலெக்டரை அரை நிறுவனமாக அசிங்கமாக நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை ஆதாரத்தின் அடிப்படையில் ஜெயபாண்டியை வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த ஓட்டு போடுற இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்காங்க, யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த உண்மை வெளியே வர வேண்டும், நேரடி ஒளிபரப்பு வேண்டும், நேரடி ஒளிபரப்பில் செய்து காமிக்கிறேன் என்று சொல்லி 2024 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை தேவர் சிலை அருகில் கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். இந்த நேரடி ஒளிபரப்பு வேண்டும், டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது என்று மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். அதற்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. என்னை அரெஸ்ட்டும் பண்ணவில்லை. எனக்கு இந்த அனுமதியும் கொடுக்கவில்லை இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டை பற்றி. ஆகையால் என்னை கண்டுகொள்ளாதனால சால மறியல் பண்ணேன். இந்த இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்று பந்தலூடி கல்பாலம் என்ற மேம்பாலம் பந்தலூடி பக்கத்தில் அம்பேத்கர் சிலை பக்கம் அந்த ரோடை நான் சால மறியல் பண்ணேன். இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படணுன்றதுக்காக. அதுக்கு என்னை கைது பண்ணிவிட்டு என் மேலே எஃப்ஐஆரும் பதிவு பண்ணலை. என்னைய அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிறையிலையும் அடைக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த குற்றம் வெளிப்பட வேண்டும், இந்த இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு என்றதுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமர் மோடிக்கு செருப்பு மாலை போட்டு, ஸ்டாலின் போட்டோவுக்கு செருப்பு மாலை போட்டு 5க்கு 8 ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக அந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் கீழே சக்கரம் பொருத்தப்பட்டு அஹிம்சாபுரம் 7வது தெருவிலேருந்து செல்லூர் காவல் நிலையம் வழியே பல ஸ்டேஷன் ரோட்டு வழியாக போய்
தேவர் சிலை வழியாக போய் கீழே வாசல், கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி 4 மாசி வீதியும் ஊர்வலம் போனேன். அப்பயே நீ அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கவில்லை. இந்த இவிஎம் மிஷினு குற்றம் வெளிப்படணுன்றக்காண்டி நான் அவ்வளோ தப்பும் பண்ணேன். திருப்பி ரயில் மறியல் பண்ணேன். அந்த ரயில்வே பாலத்தை தோண்டி ரயில் மறியல் பண்ணும்போது அப்பையும் என் மேல் வழக்கு பதிவு செய்து என்னையை சிறையில் அடைக்கவில்லை. அப்பையும் நான் கேட்டேன் மதுரை கலெக்டரை, என் மேல் வழக்கு பதிவு கூடாதுன்னு சொல்லி என்னை வெளியே விடுறீங்களே, நீங்கள் சங்கீதா கலெக்டரு ஜெயபாண்டியுடைய பொண்டாட்டியான்லாம் கேட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் லாக் பண்ணியிருக்காங்க. ஏன் மறைக்கணும்? ஜெயபாண்டி செய்த குற்றத்தை ஏன் மறைக்கணும்? சைபர் கிரைம் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தானே ஜெயம் 1 விசாரிக்கணும். 17/5/2024 அன்று என்னை கைது பண்ணும்போது என்னை கைது பண்ண இடத்துல வரைபடம் இல்லை, எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாங்க, வரைபடம் இல்லை. அதே மாதிரி அந்த என்னை கைது பண்ண இடத்துல 3 கேமரா இருக்குது, அந்த ஆதாரமும் இல்லை. என்னை கைது பண்ண இடத்துல நான் செல்ஃபோனை நெட்டு ஆஃப் பண்ணிட்டேன், என் செல்லை பிடுங்குறாங்க. அந்த செல்ஃபோன்லேருந்து அதனுடைய லொக்கேஷன் ரிப்போர்ட் வேணுமில்ல, யார் யார்கிட்டலாம் ஜெயபாண்டி பேசியிருக்கேன் 4 வருஷமோ மதுரையில் தருமபுரியை விட்டு மதுரைக்கு வந்து, அந்த ரிப்போர்ட்டு எதுவுமே இல்லை. ஆகையால் அரசன் பேக்கரி கோரிப்பாளத்தில் இருக்கிற அரசன் பேக்கரியில் 1200 ரூபாயை கட்சியை காமிச்சு பிடிங்கிட்டு போனதாக பொய் கேஸ் போட்டு உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல், அந்த பொய் கேஸுக்கு வரைபடமெல்லாம் இருக்குது. அந்த வரைபடம் இருக்குன்னா அந்த அரசன் ஸ்வீட்டு கடையில் அந்த கேமராவில் பதிவாக இருக்கும்ல, அந்த ஆதாரத்தோடு கொடுக்கணும்ல. அங்கே நான் வந்தேனா, அந்த மாதிரி காசைப்படுங்கண்ணா நான் காமிக்கணும்ல. அதனால் பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த இவிஎம் மிஷின் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 நீதிபதிகளும் என் உண்மையான வழக்கை பதிவு செய்யவில்லை. ஆகையால் இந்த 5 நீதிபதிகளும் இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். அதற்காக இப்போ நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன் சிபிஐ கோர்ட்டுக்கும் 6 நீதிமன்றத்துக்கும். 6 நீதிமன்றம் ஜெயபாண்டி உடைய பத்திரத்தை வாங்கிக்கிட்டு என்னுடைய கோரிக்கையை 75, அதாவது 30/1 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி மதுரையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதேமாதிரி 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த 75 நாளைக்குள்ளே கொடுக்கவில்லை என்றால் நீ 1 கோடி ரூபாய் அவதாரம் ஜெயபாண்டி மதுரை 6 ஏடிஜே நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். 30/1 வாய்தாவிலிருந்து 75 நாள் என்று டிவிலையும் பத்திரிகையிலும் என்னுடைய வாய்தா தேதியிலேருந்து 75 நாள் எனக்கு டைம் கொடுத்து அறிக்கை வெளியிட்டாங்கன்னா நான் 75 நாளைக்குள்ளே 30/1 75 நாளைக்குள்ளே நான் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை, 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, அவங்க வங்கி கணக்கில் இல்லை என்றால் பணம் ஜெயபாண்டியை கைதும் செய்யலாம். நான் 1 கோடி ரூபா அவதாரமும் கட்ட தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு 1 கோடி ரூபா நான் இதில் பரிசு அறிவிச்சிருக்கேன், பொங்கல் பரிசு. இந்த கேஸை இந்த வீடியோவில் வெளிப்படுத்தணும், மறைக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.